ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், அடச்சே, காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கு. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. முதல்ல இத திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம் ஆல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன செலவே காணவில்லை? அட நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். எப்படி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன இட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். ராமன் எங்கயா தூக்கி சென்ற? சீதை ஐயா எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ பிளிக்கிறான். இது போதும், வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம், பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடையில. என்னங்க? உங்களை தாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏன் இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரம் ரெண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இதோ வர. ஐயோ, மறந்துட்டேன். என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீ சொதப்பல்கிறாக்கி. அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வளையல மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமாமா, மறந்துட்டேன். நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கா. வாங்க வாங்க மாப்பிள. பசு வருது. அங்க நில்லு. பசு இல்ல, இது எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குச்சா? சோரி நாய்.
அது சுரிநாய் இல்ல, நீதாயா சுரிநாய். நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. ஆண்ட நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிடுவான்றீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, இன்னும் அழட்டிக்கிறேன். இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க. சார், உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி. ஒரு இன்லாண்ட் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சது நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயர்ந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆஃப்டர் ஆல் இந்த உடைஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய். அறிவு கட்ட நாய், சுரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்தா தப்புடா நாய். வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆயிடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான். ஆளுக்கு ஒண்ணா உடைங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துல அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ணா. நாடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி? இது நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பினியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிரிப்புங்க இருக்கிறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை எதுக்கு உனக்கு? வரவழி யார் விட்டியாவது அடக்காக்குற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவனை ஒரு கை பார்க்கல. கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா, ஏடா கைய போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுறா. சரி கோச்சிக்காதீங்கண்ணே. இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. அண்ணே கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா,
ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க? அண்ணே, புருஷன். ஏங்க, உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார், கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே, கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டானதெல்லாம் தூக்கிட்டு போறேன். வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தனம் வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏன் வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய், திருச்ச காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு, பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கு சிரிக்குது. இது ஒரு மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். ஏய், கிட்ட வராத. அம்மா, ஐயா, போயா என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள? நீதான் போடல, போறவங்களை ஏன் கெடுக்கிற? போயா. இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம். நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க. தப்பு மாமா. தர்மம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இந்தா போ. அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். தக்காளி, நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறிய? வச்சுக்காத அனாதி. வர்றேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க. 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா, என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. டேய் மாப்பிள, நான் ஊடு ஊடா அலையறதுக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டு வேற்றேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்றத கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏன்னு நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கண்ணு, அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கனவை வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கிணறே வெட்டின நீ. கைலாத்து.
அறிவட்டவள போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும், பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சு பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலியெல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே, அடி பாவி மவள, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏட்ரா சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசிக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி ஓங்காதுரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. கூமுட்டை. இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. ஏங்க, அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவா? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி.
வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காவா? நான் இந்த வழியா வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கடைக்கு போயிருந்தேன். ஏன் கிடைக்கும்? ஏன் அங்கெல்லாம் போன? எனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு பேண்ட கிழிச்சுக்கிட்டீங்க, பணத்தை தொலைச்சிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ண வேண்டாமா? அம்மா தாயே, நீ எனக்காக எந்த இதுவும் பண்ண வேணாம். ஆளை விட போதும். இல்லங்க, கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு வந்தா ஆளை துரத்துறதுலயே இருக்கீங்களே. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கூடவா சொல்லி தரணும்? அதுக்கு வேற ஆளை பாரு. பொம்பளைங்க பின்னாடி நான் சுத்த மாட்டேன். அதே மாதிரி என் பின்னாடி பொம்பளைங்க சுத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதையும் தான் பாப்போமே. பாப்போம்னா சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். கையை திருப்பிட்டா போறீங்க, நான் உங்களையே என் வழிக்கு திருப்புறேன். போன வாரம் எங்க வீட்டுல துணி திருடு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருடு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்டப்பகல வந்து இப்படி எவன புடவை திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை, வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. இது பேய். அடியா ஓடியாடி. எல்லாரும் ஓடியாங்க. மாட்டிக்கிட்டான் வத்தமா மாட்டிக்கிட்டான். என்ன கதை எவ்வளவு நேரம் நாயை புடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க. திருட மாட்டிக்கிட்டானா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டி ஓட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான். அவனை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட புடிச்சான் பாருங்க, கதா உலுக்குறான். வெளிய வந்து ஓடிரோ புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? அடச்சே, யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்குவான். ஐயா நான் திருட வரல, வேங்க நிறைய சாமான் இருக்கு. விட்டுறியா விட்டுறியா? சரியா ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ, அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுக்கிட்டனா திருட்ட பைய. இவனுங்களா சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. டேய், ஓல உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். இருடா, உள்ள இருக்கவன பாத்துட்டு அப்புறம் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. திருடுவியா? கேளுங்கய்யா. திருடு வேணுமே. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாளி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்னடி இப்படி ஆயி போச்சு? நீ ஜேரி, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கட்டவனுங்க. அண்ணே, கதவை தரங்க அண்ணே. என்னென்ன இது? தோசை. ஆளு பார்த்தது ஓடுறாரே, இந்த மாதிரி ஆளத்தான் விடக்கூடாது. ஏன்னா நாளை கல்யாணம் அனுப்புறோம், யார் பின்னாடியும் ஓட மாட்டாரு. எப்படி வளைச்சு பிடிக்கிற? வாங்க வாங்க, என்ன வேணும்? மிக்ஸி. மிக்ஸியா? உள்ள போங்க.
சபதம் போட்ட மாதிரியே வந்துட்டாளே, பெரிய மங்கம்மா நினைப்பு. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. இனிமே தினம் என் வீட்டுக்கு வரணும். என்னப்பா அசோக், என்ன பாத்துட்டு இருக்கிற? மிக்சியை ஓட்டி காட்டு. முத்து, நான் வந்துட்டேன். ஐம் சாரி, மிக்சியும் புதுசு, நானும் புதுசு, அதான். நீ எதுக்குமே லாய்க்கல, போடா. நான் ஓட்டு காட்ட பாருங்க. மிக்சி ஓட்டுறது ஒரு பெரிய கலை, பாத்தியா? இப்படிதான் ஓட்டணும். உங்க மிக்சி கலை ரொம்ப பிரமாதம். மிக்சியை போட சொன்னா இப்படி பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல, மூடு சரியா இல்ல, மாத்தி கொடுத்துறேன். மிக்சியை போட்டது போதும், முதல்ல பேக் பண்ணுங்க. ரொக்கமா தவணையா? தவணதா? அப்படி வாங்க வாங்க. பணத்தை எப்படி கட்டுறது? இந்த பையன் அசோக் வருவான், பணத்தை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. கம்பெடுத்து ஆடுவேன், கத்தி கண்டு போடுவேன், குத்துவதில் வீரன். அத ஒருத்த வரானே, உன்கிட்ட மணி நான் கேளு. ஏன் நீ மணி கேட்டா முள்ளு பட்டுக்குமா? சொன்னத கேடா. இன்னும் நோர மாதிரி அடிக்கிற. கண்ணே மணினா முண்டம், என்கிட்ட வாட்சே இல்லையா? பாக்கிலையா வாங்கி கொடுப்பா. வாங்கி தரேன். நான் எங்க ஓடிட்டேன்? அங்கல அங்கல. ஐயோ இங்க வரா. ஐயோ வந்துருவானே வந்துருவானே. ஐயோ இவா ஆமாடியா வா. ஐயோ நான் என்ன போடுறேன்? என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோமா ஐயோ ஏமா வந்துட்டானே. ஐயோ வந்துட்டானே. ஐயோ அப்பா, அவர் சீட்டு கம்பெனிக்காரர்ப்பா. அவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அன்னைக்கு ஒரு நாள் 4 ரவுடி பசங்க என்ன வழிமறிச்சு இவனை மணி கேட்க சொன்னானுங்க. நான் அந்த நேரம் பார்த்து இவன் மணி கேட்டனா, அந்த ரவுடி பசங்க இவன் பைய தூக்கி போட்டானுங்க. அன்னில இருந்து இவன் என்ன ஓட ஓட வச்சு வர்றான், ஓட ஓட வச்சுட்டு வர்றான். அரைச்சாப்பா, அன்னைக்கு நாங்க 2 பேரும் போய் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தா அவர் பணம் வாங்கிட்டு போக வந்திருக்காரு. எங்க கலெக்ஷன் கட்டுறீங்களா இல்லையா? அது வந்துட்டான். ஓய் போய் கதை திறந்து விட்டாரே, இவரை பாத்துக்கங்க. கீதா நீ போதுமா? ஐயமா ஐயே செலவு பண்ணி மாதிரி இருந்துட்டு போடி. எப்படி ஐடியா? உங்களை இங்க வர விஷயம் பாத்தீங்களா? பொம்பளைங்க நினைச்சா எது வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் நான் தானே கிடைச்சேன். இந்தாங்க. ஒத்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கல. ஆமா, இது பாருங்க, நம்ம 2 பேரும் தனி குடுத்தன வந்தது மட்டும் பத்தாது. இந்த வீடு நிறைய சாமான், சட்டு, நகை, நட்டு எல்லாம் வாங்கணும். சரி. முதல்ல ஒரு கலர் டிவி வாங்கணும். சரி. அப்புறம் படம் பாக்குறதுக்கு அதுக்குள்ள வைக்க ஒரு டொக்கு வாங்கணும். டொக்கா? சரி, அந்த டொக்கையும் வாங்கிடலாம். அப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியில போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர். சரி. அப்புறம் சொந்தத்துல அழகா மொசைக் போட்டு ஒரு சின்ன வீடு. சரி சரி. தன்னானே தன்னானே தன்னானேனா, தன்னானே தன்னானே தன்னானேனா. இந்த வயசுலயே தட்ட வந்துட்டீங்களா? போங்க போங்க. நமக்கெல்லாம் போடுவாரா? தாவணி போட்டவங்க வந்தா ஈன்னு இழுச்சுக்கிட்டே போடுவாரு. சார், எஸ். மேனேஜர் தங்கராஜாவை பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க, இப்ப வந்துருவாரு. வா வா உட்காரு. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா.
மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன். நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துங்க. சார் காஃபி. அடேயப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னனே கேட்டையாடா? என்னன்னு? பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாது மன்னரெல்லாம் மண்டிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளையே ஏமாந்து விட்டேனே, ஆடிட்டர் மாப்பிள்ளையே அம்போன்னு விட்டேனே, டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்தா பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா எப்போ? ஐயோ. கட்டது தூக்கிறீரியே, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? முத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து. அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டாரு. இன்னும் அப்படி சொல்லிட்டு போறா? அப்போ பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா?